சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 பார்த்தீங்கன்னா 2031 வரை நாங்கள் தான் முதல்வர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது யார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடுத்த முதல்வராக யார் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீண்டும் திமுகவினரே, அதாவது பார்த்தீங்கன்னா முதல் மு.க. ஸ்டாலின் அவர்களே ஆட்சி அமைச்சா நன்றாக இருக்குமா, இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை புதுசாக வந்திருக்கக்கூடிய அதாவது தாவேகா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்தால் நன்றாக இருக்குமா, அடுத்த முதல்வராக யாரை விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அதாவது 2026 2031 வரை ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் ஒரு பக்கம் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும், இன்னொரு பக்கம் மக்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது கூட்டணி என்பது பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்க வேண்டும். எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகித்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வாக்குகளிலிருந்து பார்த்தீங்கன்னா 90,000 வாக்குகள் பெற்றால் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தொகுதியிலையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ புதிதாக வந்திருக்க தாவேக்கா கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆதரவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி இருக்குது. ஆனால் தாவேக்காவினரை அதிமுகவினரும் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு அழைக்கிறார்கள். என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இடம்பெறுவாரா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ கரூர் சம்பந்த விவகாரத்தில் அவர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை. அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறார்கள். ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. இதில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா குறிப்பாக எப்படி பார்த்தாலும் திமுகவும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதாவது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, அந்த கட்சிகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 100லிருந்து பார்த்தீங்கன்னா 110 தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதிமுக கூட்டணியிலும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா 80லிருந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக 90 தொகுதிகளை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய வாக்குகள் தான் நமக்கு தெரியும். சரிங்களா, அதில் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்களை போட்டவங்களுக்கே நம்ம போட்டுட்ருக்கோமே, புதிய நபர்களுக்கு போடுவோம், எப்போ பார்த்தாலும் அதிமுக திமுகவே போட்டிருக்கோம், எதுவுமே நம்மளுக்கு செஞ்ச பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுடைய விரத்தியில் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நம்ம விஜய் அவர்களுக்கு வாக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை என்றால் திமுகவினருக்கும் வரலாம், அதிமுகவினருக்கும் வரலாம். உங்களுடைய வாக்கு யாருக்காக இருக்க போகுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை விஜய் அவர்கள் தனித்து நின்றால் எவ்வளோ வாக்குகள் பெறுவார்கள், அப்புறமா நம்முடைய அதிமுக எவ்வளோ வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம திமுக எவ்வளோ வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு சர்வேயோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்திருங்க. மேலும் அப்டேட்டுகளை நம்ம சேனலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.